பொடி அபிஷேகம். மஞ்சள் அபிஷேகம் செஞ்சால் மங்கள காரியங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு மங்கள காரியங்கள் நம்ம ஏற்படணும், ஒரு கல்யாணம் நடக்குன்னு நினச்சிட்ருக்கோம், இல்லை வீடு வாங்க நினச்சிட்ருக்கோம், இப்படி ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடத்துறதுல தடை வந்துக்கிட்டே இருந்தால் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்யணும். நெல்லி முள்ளி பொடி அபிஷேகம், அதாவது நெல்லிக்காயுடைய பொடி, அந்த நெல்லிக்காயுடைய பொடி அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நோய்கள் நீங்கும். ஏதாவது தீராத நோய் இருக்குது சார், அந்த நோய் ரொம்ப காலமாக என்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு, நானும் எவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நெல்லி முள்ளி பொடி அபிஷேகம் செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நோய்கள்லேருந்து நீங்கள் நீக்கம் பெறுவீங்க. அடுத்து அன்னாபிஷேகம். அன்னத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சால் இந்த உலக மக்கள் அனைவரும் சேமமாக இருப்பாங்க, உலகத்துக்கு மிக நன்மை ஏற்படும். விபூதி அபிஷேகம் செஞ்சால் ஞானம் அறிவு கூடும். சந்தன அபிஷேகம் செஞ்சால் செல்வ வளம் ஏற்படும், செல்வ செழிப்பு, வீடு மனை இடம் நகை வாகனங்கள் போல செல்வ செழிப்பு ஏற்படும். பன்னீர் அபிஷேகம் செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். ஏதாவது தடைகள் இருந்தால், தொழில் தொடங்கலாம் சார் ஒரே தடையாக இருக்குது, ஒரு திருமணம் பண்ணுற மாதிரி இருக்குது தடையாக இருக்குது, குழந்தை பிறக்கிற மாதிரி சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற மாதிரி தடையாயிருது, அதுபோல் பணம் வர்ற மாதிரி இருக்குது, யார்கிட்ட போய் பணம் வர்ற மாதிரி இருக்குது, தடைகள் நீக்கும் பன்னீர் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா. அடுத்து சங்காபிஷேகம், வலம்புரி சங்கில் அபிஷேகம், சங்காபிஷேகம் 108 சங்குகளை வைத்து அபிஷேகம் செஞ்சோன்னா எப்படிப்பட்ட தீய பாவங்கள் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த சங்காபிஷேகத்தில் நீங்கும். அடுத்து சொர்ணாபிஷேகம். சொர்ணாபிஷேகம் செய்தோம்னா வாழ்க்கையில் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கும்ப அபிஷேகம், கும்பம் அதாவது கலச அபிஷேகம், கலச அபிஷேகம் கும்பத்தில் செஞ்சால் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அபிஷேகம் நடக்கும் பொழுது பூ வாங்கி கொடுத்தால் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும், வாழ்க்கையில் சோகங்கள் இருந்தால் அது நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்து பழம், என்னென்ன பழம் வாங்கி கொடுத்தா என்ன பலன் அபிஷேகம் நடக்கிறப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம்னா அந்த தொழிலில் வெற்றி வளர்ச்சி கிடைக்கும். மாம்பழ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சகல காரிய அனுகூலம், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். பலாப்பழம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா புகழ் வெற்றி ஏற்படும். திராட்சை பழம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் பயம் நீங்கும். மாதுளம்பழம் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். நான் இப்போ சொன்ன அபிஷேக பலன்கள் எல்லாமே நம் முன்னோர்கள் சொன்னது, அதை தான் மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாரும் செஞ்சு நீங்கள் இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.